ஓகே, இன்றைக்கான டுட்டோரியல் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம வந்து பிஸ்னஸை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம கொண்டு வர்றது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட சர்வீஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஷோ பண்ணி அது மூலிமா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறது, எப்படி ஆட் ரன் பண்ணுறது, அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆட் மேனேஜர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் மேனேஜர்ன்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் மேனேஜர் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்த பிறகு இங்கே தான் வந்து நம்ம ஃபேஸ்புக் ஆடாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஆடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஆட் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, நம்மளோட ஆஃபர் வந்து எப்படி மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறது, நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படி செல் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஆட் மேனேஜர் நீங்கள் உள்ளே வந்த பிறகு வந்து கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரியேட்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளோட ஆடெல்லாம் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கே டிராஃபிக்னு ஒரு கேம்பெயின் இருக்கும். அது வந்து நீங்கள் டிராஃபிக்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டிராஃபிக்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து கண்டினியூ இருக்கும். ஸோ கண்டினியூன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்து கிளிக் பண்ணி வந்து இங்கே வந்து நம்மளோட ஆட் எல்லாமே வந்து இங்கே ஒன்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நியூ கேம்பெயின் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நேம் காட்டும், டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்போ ரன் பண்ணுற ஆடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ஆட் மேனேஜரில் வரும்போது இந்த பர்டிகுலர் ஆடு வந்து எதுக்காண்டி ரன் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காண்டி தான் இந்த இது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு சேல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த வீடியோக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நீங்கள் வந்து அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண போகிற கிடையாது. அப்படி கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இங்கே வந்து கேம்பெயின் டீட்டெயில் வந்து நம்ம டிராஃபிக் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிராஃபிக் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வந்து நீங்கள் இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இங்கே தான் வந்து நம்ம பட்ஜெட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரியே வரும். ஸோ இங்கே வந்து லைஃப் டைம் பட்ஜெட் இருக்கும், அப்புறமா வந்து டெய்லி பட்ஜெட், 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லி பட்ஜெட்னா நீங்கள் உங்களோட ஆடுக்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து எவ்வளோ வந்து பட்ஜெட் கொடுப்பீங்கிற மாதிரி தான் இதுக்கு உண்டான அர்த்தம். ஓகேங்களா? டெய்லி வந்து இன்றைக்கி வந்து ஒரு 500 ரூபா நீங்கள் ஃபிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ரன் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 500 பண்ணிங்கன்னா 10 நாளைக்கு உங்களோட ஆட் ரன் பண்ணுறது தான் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி. இல்லை டோட்டலாகவே இந்த ஆடு வந்து நான் லைஃப் டைம் பட்ஜெட்டாக வந்து நான் என்னால் வந்து ஒரு 2000 தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து 2000 ருபீஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2000 ருபீஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளோட ஆட்ஸ் வந்து இங்கே செட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆட் செட் நேம் கேட்கும். இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து எந்த நேமெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரெண்டு பண்ணுற ஆடுக்கு ஏற்ற மாதிரியான நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நாளை நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு தெரியணும் அதுக்காண்டியான நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் அந்த டுட்டோரியல்காண்டி வந்து நான் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுறேன். இங்கே வந்து வெப்சைட் இருக்குது, ஆப் இருக்குது, மெசேஜர் இருக்குது, வெப்சைட், வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே வெப்சைட்ன்றது சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஆப் வச்சு ரன் பண்ணுறீங்க, உங்கள் ஆப்பில் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்ன்றது சூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜில் உங்களுக்கு யாருனா வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெசேஜ்ன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ வெப்சைட்ன்றது நம்ம டிஃபால்ட்டாக இருக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே என்ன ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரியான வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எந்த டேட்டில் வந்து நம்மளோட ஆட் ரன் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு டேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட டேட் எல்லாமே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பிறகு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம லொக்கேஷன் வந்து நீங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டிஃபால்ட்டாக இந்தியான் இருக்கும். நம்ம இந்தியான்றதை எடுத்துகிட்டு நம்ம தமிழ்நாடுன்றதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுறேன். தமிழ்நாடு டைப் பண்ணணும். தமிழ்நாடு மேப் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் தமிழ்நாடு டார்கெட்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே பார்க்கும்போது உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இது கேட்கும். ஸோ இது வந்து அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னா நம்மளோட ஊரில் வசிக்கிறவங்க, ரீசென்ட்லி வந்து குடியேறினவங்க லிஸ்ட் தான் ஃபஸ்ட்டில் வரும். செகண்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஊரில் வசிச்சுட்டு இருக்கிறவங்களோட லிஸ்ட்டு வந்து செகண்டில் வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் ரீசென்ட்லி வந்து குடியேறி வந்தவங்களும் லிஸ்ட்டு நமக்கு வேணும். ஸோ வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு கீழே இடம்னு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்து ஏஜ் குரூப் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். எந்த ஏஜ் குரூப் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நான் 18 to 65 இருக்கிறத வந்து நான் டிஃபால்ட்டாக அப்படியே நான் விட்டுறேன். ஜெண்டரில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஜெண்டர் டார்கெட் பண்ணுறீங்க, மென் ஆர் உமன் கேட்கும். நான் வந்து ஆளுன்றது நான் அப்படி டிஃபால்ட்டாக நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு உமன் டார்கெட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் உமனை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே வீடியோ கொண்டு வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து அப்படி நான் விட்டுறேன். ஓகேங்களா? கீழே வந்து என்ன ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் செட் பண்ணுற மாதிரியான வரும். இந்த லாங்குவேஜில் வந்து நம்ம வந்து தமிழ்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ தமிழ்ன்றதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணி முடிச்சிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா
இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட், மேனுவல் பிளேஸ்மெண்ட் 2 இது உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஆட் வந்து எங்கெங்கெல்லாம் ஷோ ஆகணுமோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டு போய் ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேனுவல் பிளேஸ்மெண்ட்னா நம்ம மேனுவலாக வந்து நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேனுவலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து நம்மளோட ஆட் வந்து எங்கே ரன் பண்ண போகிறோம், இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஃபேஸ்புக் தேவையில்ல, ஆடியன்ஸ் நெட்வொர்க்கும் தேவை கிடையாது, மெசேஜருமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆட் வந்து இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இப்போ ரன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட ஆட் எங்கே ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம் ஃபீட்டில் ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரில் ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லையுமே நம்மளோட ஆட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 2 செகண்ட் ஸ்டெப்புக்கு உண்டான லிங்க்கு. ஓகே, இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளோட ஆட் வந்து எந்த மாதிரியான இதில் வேணும், நிறையா இம்ப்ரெஷன் வேணுமா, இல்லை வந்து லிங்க் கிளிக் வேணுமா, அந்த மாதிரிலாம் கேட்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆடு வந்து எது வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இம்ப்ரெஷன்னா உங்களோட ஆடு வந்து ஏகப்பட்ட இம்ப்ரெஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து உங்களோட வந்து இம்ப்ரெஷனில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இம்ப்ரெஷன்றது. நம்ம வந்து லிங்க் கிளிக்ன்றதை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஆடு வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளோட ஆடை பார்த்துட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்காக அந்த லிங்க் கிளிக்ன்றது நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் லிங்க் கிளிக்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து உள்ள வந்த பிறகு இங்கே வந்து நம்மளோட ஆட் செட் நேம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நேம் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஜஸ்ட் அகைன் வந்து நான் வந்து ஒரு சேல்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டு நான் அப்படி கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களோட இது தான் நீங்கள் எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த டுட்டோரியல் கண்டு வந்து நான் சேல்ஸ்ன்றது நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையுமே வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் மல்டிபிள் பேஜ் வச்சிருந்தீங்கன்னா அது லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த பேஜ் வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜை வந்து இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கேட்கும். உங்களோட ஆட் வந்து எப்படி பண்ணுற மாதிரி சிங்கிள் இமேஜா கரைசல் ஆடான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். இது நம்ம வந்து சிங்கிள் இமேஜ்ன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் இமேஜ்ன்றதை கொடுத்துட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மீடியான்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு கேட்கும். பார்த்தீங்களா? ஸோ ஆட் மீடியான்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் மீடியா கிளிக் பண்ணிட்டு நம்மளோட இமேஜ் வந்து இங்கே தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஆட் இமேஜ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஆட் இமேஜை கொடுத்துட்டு இங்கே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. பார்த்தீங்களா? அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இமேஜ்னு கேட்கும். இன்ஸ்டாகிராம் இமேஜ்னு கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் இமேஜை கிளிக் பண்ணோம். நம்ம இன்ஸ்டாகிராமில் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே வந்து போஸ்ட் எல்லாமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ரேண்டமாக எந்த போஸ்ட் வந்து நீங்கள் இப்போ எந்த இதை வந்து நீங்கள் சேல் பண்ண நினைக்கிறீங்க, உங்களோட ப்ராடக்ட் வந்து சர்வீஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து எதை நீங்கள் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதை நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்ன்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். டுட்டோரியல் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்குண்டான ஒரு ஆட் தான் இந்த இது. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கீழே இருக்கிற டன்னுன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ டன்னு கொடுத்தோன்னா உங்களோட இமேஜ் வந்து இங்கே உங்களுக்கு அப்பியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து நம்மளோட ஆட் வந்து இங்கே ரன் ஆகும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் ஃபீட்டில் வந்து ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் ரன் ஆகும், எக்ஸ்ப்ளோர் எல்லாமே வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறா வந்து நீங்கள் இந்த எடிட் பிளேஸ்மெண்ட்டில் போய் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா இன்ஸ்டாகிராம் ஃபீட், ஸ்டோரி, அப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் 3மே நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். 3 பிளாட்ஃபார்மே நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கனால வந்து நமக்கு 3 இது காட்டிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் எது மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பிரைமரி டெஸ்ட் கொடுக்கணும், ஹெட்லைன்ஸ் வந்து கொடுக்கணும். ஹெட்லைன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், பிரைமரி டெஸ்ட் வந்து மஸ்ட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஒரு ஹை கேட்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு இமேஜ் நம்ம எடுத்துக்கிறனால வந்து நம்ம அதுக்குண்டான ஒரு பிரைமரி டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்க? இங்கே வந்து நான் ஃபுல் பண்ணி முடிச்சிடறேன் ஒன்ஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைமரி டெஸ்ட் வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண டெஸ்ட் வந்து எங்கே ஷோ ஆகும், நம்மளோட ஆடுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். இங்கே வந்து இப்போ நம்ம ஹெட்லைன் கொடுக்குறதா இங்கே கொடுத்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனபிள் தான், கொடுக்கணும்னு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அப்படி கூட நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுருங்க. மேலே அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட URL உங்களோட நீங்கள் தான் வெப்சைட் ரன் பண்ணுறீங்க, அதில் தான் உங்களுக்கு வந்து எதனா புக்கிங் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டேரெக்டாக வந்து கால் வரணும் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணுற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரி கோடை வந்து சூஸ் பண்ணி உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டான ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு பிரைடலுக்கு நீங்கள் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி வச்சு உங்கள் பிரைடல் வந்து நீங்கள் இந்த மாதிரி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கால்னோ பட்டன் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கால்னோ பட்டன். இந்த இமேஜ் பார்க்குறவங்க டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்கொயரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பிரைடலுக்கு இப்போ ரெடியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான் இது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள்
ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, ஒரு மொபைல் ஃபோன், ஹெட்ஃபோன் இந்த மாதிரிலாம் வந்து எதுனா நீங்கள் செல் பண்ணுறீங்க, இல்லை வந்து இங்கே பியூட்டி பார்லரில் வந்து நீங்கள் ஒரு ஜெல் செட்டு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனலோட லிங்க் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் அது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் கால் நோ பட்டன் கூட நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பருமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால் நோன்னு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ராக்கிங் ஒன்று ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டுட்டு வந்து கீழே இருக்கிறத வந்து பப்ளிஷ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கங்க. ஸோ பப்ளிஷ் கொடுத்தோன்னா நம்ம ஆட் வந்து 2 ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த டேட்டில் வந்து நம்ம ஆட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த டேட்டில் வந்து அந்த டைமிங் வந்து நம்மளோட ஆட் வந்து 2 ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ஆட் வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக்கு வந்து ரெவ்யூக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நம்மளோட ஆட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெவ்யூ பண்ணுவாங்க. ரெவ்யூ பண்ணிட்டு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்தா தான் நம்மளோட ஆட் வந்து அங்கே ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வந்து 1 or 2 hours ஆகும். சம்டைம்ஸ் வந்து 24 hours கூட எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ரூவல் கொடுத்தப்போ தான் நம்மளோட ஆட் வந்து ரன் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறதோ அல்லது வந்து நம்மளோட சர்வீஸ் பேஸ்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறதோ இந்த மெத்தடில் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அதிகப்படியான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்ட் பண்ண ஆட் வந்து உங்களுக்கு இங்கே ஷோவாக சேல்னு ஒரு ஆடு நம்ம கேம்பெயின் கொடுத்து நம்ம ரெண்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து இங்கே ஷோ ஆகுது. நம்ம வந்து ஷெடியூலில் போட்டுறதுனால வந்து ஷெடியூல்னு காட்டுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ லைவில் கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு வந்து இங்கே ரிவ்யூ இருந்தால் ரிவ்யூன்னு கேட்கும். பப்ளிஷ் ஆன பிறகு பப்ளிஷ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஆடு ரன் பண்ணி நம்ம பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.